ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2016 குரூப் 4ல் என்னோடய மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200க்கு வந்து 191. ஸ்டேட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 74th ரேங்க் எடுத்திருந்தேன். அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி படிக்கணும், எதை விடாமல் படிக்கணும், அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2016 குரூப் 4ல் என்னோடய மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழில் வந்து 97, மேக்ஸில் வந்து 25 out of 25, ஜிகேல வந்து 69. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 191 கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலிசிஸ் தான் மெயினாக முக்கியம். நம்ம வந்து எப்படி வந்து அனலிசிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அனலிசிஸு, அடுத்து வந்து மெட்டீரியல் செலெக்ஷனு. மெட்டீரியல் வந்து அடுத்து செலக்ட் பண்ணுறது எப்படி? டிஎன்பிசியை பொறுத்தளவு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் வந்து சிலபஸ் வைஸு நம்ம வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2014 குரூப் 4. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து எழுதி பார்க்குறேன். அதில் வந்து வர கொஸ்டின்ஸ், இப்போ எனக்கு இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணுவேன். இப்போ 2014 குரூப் 4 எழுதுனதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து 2016க்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகேவா? அது அப்படியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா 2014 குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2016 எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 வீக்கில் வந்து தமிழ், கரண்ட் அஃபேர்ஸு, புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். புக் பேக் கொஸ்டின்ஸு ப்ளஸ் அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இது. ஓகேவா? இதை கரெக்டாக நான் அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது எனக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. அதனால தான் என்னால் வந்து 191 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. பொது தமிழ் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இயலுக்கா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமாக ஒரு ரீடிங். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 6th ஃபர்ஸ்ட் இயல் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 நாள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயலுக்கு 2 நாள், தேர்ட் இயலுக்கு 2 நாள், அப்படியே 2 நாளாக வந்து ஒவ்வொரு டேர்ம் வந்து முடிச்சுக்கிட்டே போகும். ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் திரும்ப வந்து 3 டேர்மையும் சேர்த்து ஒரே நாளில் படிக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி படிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 6 to 12 சமச்சீர் கல்வி தமிழ் புக் ஃபுல்லாக வந்து லைன் பை லைன் விடாமல் ஃபுல்லாகவே படிச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து கணியன் புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கணியன் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்கிறத சைட் பை சைடு, அதாவது ரெண்டுமே ஸ்கூல் புக்ஸும் கவர் பண்ணி கொண்டு போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கணியன் பொது தமிழ் அதையும் வந்து கவர் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸ் வர்றதுனால அதுக்கு வந்து நம்ம எஃபர்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 200% எஃபர்ட் வந்து நம்ம போடணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லா வந்து தமிழுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து அதிகமாக கொடுத்து படித்தேன். அப்புறம் ரிவிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துறையூர் ஜெம்மு பழச்சாறு வந்து புக்கு வாங்கி அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத லைன் பை லைனாக கொஞ்சம் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை வந்து ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் வந்து வாசிச்சு விட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் தெரியுதான்றது ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது. தமிழுக்கு வந்து நீங்கள் ஒரு 200%, 300% வந்து எஃபர்ட் போடுங்க. அப்படின்னா தான் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா 6th to 10th சமச்சீர் கல்வி மேக்ஸ் புக்கு லைன் பை லைன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து சிலபஸ் வச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலபஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸில் வந்து அது வந்து செட்டே ஆகாது. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து 2016 அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 17 பக்கம் தான் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொண்டு வந்தாங்க.
இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். அதனால என்ன பண்ணேன் நான், ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா கான்செப்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு சைட் பை சைடு வந்து எஸ்எஸ்சி ரயில்வே அந்த எக்ஸாம்க்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற மேக்ஸ் வந்து நான் நிறைய வந்து போட்டு பார்த்தேன். ஓகேங்களா? அதனால மேக்ஸ்னால வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? தமிழ் மட்டும் படிச்சு வேலை வாங்க முடியாது. தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா வந்து நான் என்னோட செகண்ட் எக்ஸாம் குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 2015 குரூப் ஏல தமிழ் மேக்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் நான் படிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா என்னால 154 கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சது. 155 கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சது. எனக்கு வந்து 154 எடுத்ததுனால கிடைக்கல. ஓகேங்களா? அதனால அந்த 1 மார்க்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி வேணாலும் மாத்தும் அது. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க மேக்ஸ் வந்து 100% எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க. அடுத்து ஜிகேவுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா, நான் 6 to 10 சமச்சீர் கல்வி சிலபஸ் வைஸ் எந்தெந்த பாடம் வரும்ன்றத பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயினா என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் 6லேருந்து 12 வரைக்கும் சிலபஸ் வச்சு எல்லாமே வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா 2014 குரூப் 4ல நான் அனலைஸ் பண்ணதுல ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து புக் பேக்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அதே ஃபார்முலாவை நான் 2016ல வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஏன்னா வந்து 2016 குரூப் 4ல உங்களுக்கு 25-30 கொஸ்டின் பக்கம் 75ல 25-30 கொஸ்டின்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க. அதனால என்னால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா எல்லா கொஸ்டினும் கரெக்டா பார்த்தோன்னே வந்து அடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருதுன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். நம்ம வந்து நார்மலா படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் படிக்கவே கூடாது. நீங்க வந்து எந்த அளவுக்கு செலக்டடா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதிகமா படிச்சு வேலை வாங்காம போனவங்களும் இருக்காங்க, கம்மியா படிச்சு வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்டடா படிங்க. அந்த செலெக்ஷனை வந்து நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஓகேவா? செலக்டடா படிங்க, செலெக்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. 24 குரூப் 4 ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இன்னும் வந்து 50 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவு ஓரளவு வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இந்த கவர் பண்ணதை ரிவிஷன் பண்ணல அப்படின்னா ரிவிஷன் தான் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட வெற்றியை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணாம போய் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது படிச்ச மாதிரி இருக்கும், ஆனா வந்து உங்களால கண்டிப்பா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ரிவிஷன் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஈஸியா தெரியும். ஓகேவா? அதனால தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி மாதிரி 100 கொஸ்டின்ஸ் இல்லாம இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்கறாங்க. அதனால வந்து நீங்க ஒரு 300% எஃபர்ட் வந்து தமிழுக்கு மட்டுமே போடணும். முன்னாடி வந்து ஓல்டு புக்ஸ் மட்டும் படிச்சா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓல்டு புக்ஸ் நியூ புக்ஸ் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வச்சு படிச்சுங்க. சிலபஸ் வச்சு படிச்சுக்கிட்டு மெயினா வந்து ஃபோக்கஸ் எதில் பண்றீங்க அப்படின்னா 10th 9th புக்ஸ்ல நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் வந்து கொடுக்குறாங்க கொஸ்டின்ஸ். அதனால மோஸ்ட்லி பேஸ் பண்ணி எதை கேட்பாங்க அப்படின்னா 10th 9th புக் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th 9th வந்து படிச்சீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க துறையூர் ஜெர்ம புக்கும் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஓன் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பா படிங்க. ஏன்னா வந்து அதுல இருந்து வந்து அதாவது ஒவ்வொரு மார்க்கும் வந்து நம்ம முக்கியம். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்து கேட்கறாங்க, நார்மலாவே கேட்கறாங்க, அதுக்கு மேலேயுமே வருது. அதனால நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து என்னோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் தமிழ் வந்து மார்னிங் 4 to 7 4 to 8 அந்த மாதிரி தான் படிப்பேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மார்னிங் படிக்கிறத விட ஒரு பெஸ்டான மெத்தட் வந்து கிடையவே கிடையாது. அதனால கண்டிப்பா வந்து தமிழ் வந்து படிக்கும்போது மார்னிங் வச்சு படிங்க. அதுதான் வந்து உங்களோட வெற்றிக்கு வந்து ஈஸியா வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 6 to 10th சமச்சீர் கல்வி மேக்ஸ் புக் வந்து படிங்க. இதுல மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா 10th 9th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதுல இருந்தா வந்து கொஸ்டின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொடுத்ததுனால 10th 9th புக்ல இருந்தா வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற சமச்சீர் கல்வி நியூ புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் வந்து ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி, ட்ரை திஸ், திங், நோட்டு, மிஸ்செலேனியஸ் அண்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ், டூ யூ நோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஸ்கூல் புக்ல இருக்கிறது முன்னாடிலாம் வந்து அப்படியே எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இந்த நியூ சமச்சீர் கல்வியில மேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான லெவல்ல வந்து மேக்ஸ் வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க அது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்தே ஆகணும். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா எதுவுமே படிக்கல, ஸ்கூல் புக் படிக்கல, எதுவும் படிக்கல. ஆனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தெரிஞ்சிருக்கேன், அதுல இருக்க கான்செப்ட் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அடிச்சிடலாம். அதனால டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. மேக்ஸ் வந்து நீங்க வந்து மேக்ஸ் வராதவங்க கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. மேக்ஸ் நீங்க வந்து ஒரு டைம் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிகே எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற டைம் ஒரு இது கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து மேக்ஸை வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சு படிங்க. 100% எஃபர்ட் போடுங்க. மேக்ஸை வச்சு கிளியர், அதாவது தமிழ் மேக்ஸை மட்டுமே வச்சு கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸ்னால வேலை கிடைக்காம போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அதே தான் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்துருக்கிறதுனால 10th 9th புக்கை வந்து கண்டிப்பாக படிங்க. ஏன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து 6th to 12th புக் பேக் கொஸ்டின்ஸு சிலபஸ் வச்சு கண்டிப்பாக வந்து படிங்க. ஏன்னா வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் கோட்டடா சிங்கிள் கோட்டடில் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து பெரியாரை வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சிறைப்பறவைக்கு வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸு, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸு எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்க எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடை பேஸ் பண்ணி இருக்கிற ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதை படிச்சுக்கோங்க. பிசிக்கல் அண்ட் டேட்டா டைப், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சாலையோட நீளம் இவ்வளோ, இதில் வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து இத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்து அடிக்க முடியும். ஓகேவா? அதனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த டேட்டா டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் கொஸ்டின்ஸை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பு, டயக்ராமு, டேபிள்ஸு அதில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது உள்ளே இருந்தால் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அரசியல் சின்னத்தோட அந்த கடிகார சிம்பிளில் எத்தனை மணி காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்கூல் புக்லேயே 12th ஸ்கூல் புக்லேயே வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு இமேஜில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த இமேஜ் உள்ளே இருக்கிறத வந்து நல்லா படிச்சுக்கணும். டேபிள் நல்லா படிச்சுக்கணும். மேப்பை வச்சு நல்லா படிச்சுக்கணும். இப்போ ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா பொதுத்தமிழுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ வந்து மேக்சிமம் உங்களோட அவுட்புட்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதனால பொதுத்தமிழுக்கு வந்து கன்ஃபார்மாக கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்வியல் கணிதம், அப்புறம் வந்து தொடர்களும் எண்வரிசைகளும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுக்குற ஒரு டாப் 10 சாப்டர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுக்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து வாழ்வியல் கணிதம் பேஸ் பண்ணியே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்கூல் புக் பேக் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்கூல் புக் பேக் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸ்கூல் புக் பேக் தெரியாமல் போய் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் விட்டால் கூட உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிங்க. 50 நாள் தான் இருக்குது. இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி
கன்ஃபார்மா வந்து கவர்மெண்ட் வேலை வாங்குறத பாருங்க. ஓகேங்களா? உங்களோட எய்ம் எப்பயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜெனரல்ல வந்து உங்களுக்கு ஜெனரல் வேக்கன்சில நீங்க வந்து உங்களோட ஒரு போஸ்டிங்க வந்து எடுக்கணுன்ற மாரி ட்ரை பண்ணி, அந்த அளவுக்கு எய்ம் வச்சு நீங்க ஒரு 170 பிளஸ் வந்து எய்ம் வச்சு நல்லா படிங்க. அப்படின்னா தான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனேயே வந்து உங்களோட வெற்றிய வந்து நீங்களே வந்து பண்ற மாரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து பிரிப்பரேஷன் வந்து குடுத்துருக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க சர்டிஃபிகேஷன் வந்து வர அளவுக்கு நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? எதுவும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எதுவும் டவுட் இருக்கு, எதுவும் வந்து கொரீஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே. இன்னும் 50 நாள் தான் இருக்கு. அதனால நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.